ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு டைம்ஸ் அப் சேனல். இன்றைக்கி வந்து நம்ம வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டேஸ்டியான ரெசிபி பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, கேபேஜ் கூட்டு என் ஸ்டைலில் எப்படி பண்ணுறதுன்னு தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். ஃபஸ்ட்டு நான் அதுக்கு வந்து கேபேஜ் வந்து ஒரு கால் இது கேபேஜ் எடுத்துருக்கேன், 1/4 கிலோ அளவுக்கு. அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு துவரம்பருப்பு, ஒரு கைப்பிடி அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்து ஊற வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு உருளைக்கிழங்கு பாதி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் போட்டுக்கலாம். 2 பச்சை மிளகாய், அதுக்கப்புறமா ஒரு அரை வெங்காயம், அதுக்கப்புறமா அரை தக்காளி, கொஞ்சமாக வந்து பல்லு பூண்டு, இது எல்லாமே போட்டுட்டு நான் இதை வந்து விசில் வச்சு வேக விட போகிறேன். அதுக்கப்புறமா ஒரு பெரிய துண்டு இஞ்சியும் பூண்டும் வந்து கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. ஏன்னா பருப்பும் போடுறோம், கேபேஜும் போடுறோம், இது ரெண்டுமே வந்து நல்லா கேஸு. அதனால் நான் அந்த கேஸ்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்காக, நல்லா வாசனையாகவும் இருக்கிறதுக்காக சொல்கிறேன். இது எல்லாத்தையும் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு 15 மினிட்ஸ் நான் அந்த பருப்பு ஊற வச்சுருக்கேன், அதையும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ கடைசியாக நான் அரிஞ்சு வச்சுருக்க கேபேஜும் ஆட் பண்ணிடுறேன். இது வந்து நான் வந்து கத்தியால் தான் வச்சு அரிஞ்சிருக்கேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் கிரேட்டரில் கூட வந்து பண்ணிக்கலாம். எப்போவுமே நம்ம பொரியலாக செஞ்சு சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி கிரேவியாக செஞ்சு சாப்பிட்டுட்டு, இதுக்கு சைட் டிஷ் வந்து ஒரு அப்பளம் பொரித்து இல்லாட்டி ஃபிஷ் ஃப்ரை பொரித்து சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஓகே, இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கேஸுன்றதுனால கொஞ்சம் பெருங்காய பொடியும் ஆட் பண்ணுறேன் நான். அதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், அப்புறமா கொஞ்சம் உப்பு. ஓகே, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கலக்கி வச்சுட்டு, அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் இது காஞ்ச மிளகாத்தூள் போடுறேன். இது வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் அதுக்கு வேணுன்னா அது இல்லாமல் பச்சை மிளகா மட்டுமே எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் பண்ணி நான் குக்கர் மூடி வச்சு விசில் வைக்கிறேன். ஒரு 5 விசில் வச்சு எடுத்திருக்கேன். இப்படி தான் இருக்குது. நல்லா சூப்பராக குழைய வெந்திருக்கு. எதுக்காக நான் வந்து இதில் பொட்டேட்டோ போடுறேன், உருளைக்கிழங்கு போடுறேன்னு பார்த்தீங்கன்னா, நல்லா டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்காக நான் இதில் வந்து ஒரு அரை பொட்டேட்டோ போடுறேன். ஆக்சுவலி நார்மலாக நம்ம வந்து கூட்டுனா பொட்டேட்டோ போடணுன்னு அவசியம் இல்லை, இருந்தாலும் எனக்கு டேஸ்ட்டு பிடிக்கும் அப்படின்றதுனால நான் போட்டிருக்கேன். நல்லா குழைய வெந்துருச்சு. இப்போ நம்ம இதில் வந்து தாளித்து கொட்ட போகிறோம். சூப்பராக இருக்குல்ல பார்க்கவே. அதே மாதிரி டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்கும் இது ரொம்ப நல்லது. இதை வந்து அதே மாதிரி அகெயின் நீங்கள் வந்து இட்லி, சப்பாத்தி, பூரி, பொங்கல் எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம். ரைஸ்க்கும் சூப்பராக இருக்கும். நாங்கள் வந்து ரைஸ்க்கு சாப்பிட்றதுக்கு தான் நான் இன்றைக்கி பண்ணியிருக்கேன். ஓகே, அப்படியே கடகட நம்ம தாளிப்பு எப்படின்னு பார்த்துடலாம். இதில் வந்து நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு 2 காஞ்ச மிளகா, அதுக்கப்புறம் ஒரு பல்லு பூண்டு தட்டி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக கடுகு, கொஞ்சம் பெருஞ்சீரகம், அதுக்கப்புறம் 2 இனுக்கு கொத்தமல்லி, அப்புறம் ஒரு 5 கருவேப்பிலை எல்லாம் போட்டுட்டு நான் தாளித்து தனியாக வச்சுட்டேன். மீன் ஃப்ரை பண்ணியிருக்கேன் பாருங்கள், சூப்பராக இருந்துச்சு. காம்பினேஷனு ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா டைம்ஸ் அப்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஷேர் பண்ணுங்கள். அப்படியே ஒரு ரிவ்யூ பார்த்துக்கோங்க. இன்றைக்கி நான் என்னென்ன குக் பண்ணேன் அப்படின்றத. கேபேஜ் கூட்டு பண்ணியிருக்கேன், அதுக்கப்புறம் சிம்பிளான ஒரு ரசமும் பண்ணியிருக்கேன். எப்போவுமே கூட்டு நம்ம செஞ்சோன்னா அது கூட ரசமும் செஞ்சோன்னா ரொம்ப சூப்பர் காம்பினேஷன். அகெயின் அதுவும் ரெண்டும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டோன்னா இன்னும் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் வந்து இன்றைக்கி அதான் கூட்டு, அதுக்கப்புறம் ரசம், ஒரு 4 ஃபிஷ்ஷு ஃப்ரை பண்ணியிருக்கிறேன். நீங்களும் கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப 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 பிடிக்கும். ஓகே, பாய், டேக் கேர்.